ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததானே ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை இணையதளத்தின் மூலமாய் கண்டு கொண்டு இருக்கின்றீர்கள். இதற்காக இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள். தினம்தோறும் இதை காணும்படியாக செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் ஜெபம் செய்யும் போது, மார்க்கு நற்செய்தி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தை சொல்கிறது, மேலும் நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அது உண்டாகியிருக்கும். உங்களுக்கு ஜெபிக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஏன் கிடைக்கல? ஜெபத்தில் இருக்கிற விசுவாசம் ஜெபம் முடிந்த பின்னதாக இல்லை. ஜெபத்தில் எதை கேட்குறோன்னு தெரியல. ஜெப கூட்டங்களில் பாருங்கள், ஊழியர்கள் ஜெபிக்கும்போது எந்த காரியத்துக்காக ஜெபிக்காங்களோ அதை பர்டிகுலராக ஜெபிக்கிறாங்க. ஆகவே அற்புதம் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது பாரத்தோடு ஜெபிக்கணும். பரிசுத்தாவின் வல்லமையோடு ஜெபிக்கணும். மாமிசத்தின்படி ஜெபிப்பது அல்ல, ஆவியின் வைராக்கியத்தோடு ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். ஆவியானவங்களை ஜெபத்தில் நடத்தும்படியே அர்ப்பணியுங்கள். விசுவாசியுங்கள், அது முக்கியம். ஜெபத்தோடு முக்கியம் விசுவாசம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, விசுவாசம்னா என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி என்னை விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்துக்கு அவரே பதில் கொடுக்கிறார். சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்தவர், உயிரை கொடுத்தவர், என் கண்ணீரை மாற்ற நான் கேட்கிறதை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் காட்டாத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து வேரோடு பிடுங்கி போயின்னு சொன்னார், அது நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசு சொன்னார், விசுவாசத்தில் ஒரு அளவு இருக்குது. என்ன விசுவாசம்? கண்டு விசுவாசிப்பது அல்ல, காணாமல் விசுவாசிப்பது. ஆண்டவர் தருவார் என்று வைராக்கியமாய் விசுவாசிக்கிறத, அது முரட்டுத்தனமான விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான எனக்கு ஒரு நண்பன் உண்டு. நாங்கள் ஒரு நாளிலே தொழில் செய்யும்போது அவர் விதமாக சொல்லுவார், பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நிரப்பித்தான் பிரதர் அனுப்புவார். குறைவாக ஒரு நாளும் பேசுனது கிடையாது. அவர் விசுவாசத்தில் நிறைஞ்சு நிற்பார். எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லும்போது சொல்லுவார், பாசிட்டிவாக பேசுகிறவங்க தான் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஆண்டவரால் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கும் அவர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, குறைய மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறாயா? ஜெபித்து விட்டு என் வாழ்க்கையில் இது நடக்கலை, இப்படிப்பட்ட காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது, கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. தேவ மனிதனாகிய தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டவன் கேட்டான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இந்த கைம்பெண் சொன்னார், அவள் சொன்னார், எனக்கு புருஷன் இல்லை, கடன் இருக்குது. என்ன இருக்குது? அபிஷேகமான அந்த பொருள், ஆவியின் அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லலை, என்ன இருக்கிறதுன்னு சொல்லலை, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்குது. எது இருக்குது? பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறது, ஜெப அக்கினி இருக்கிறது. நான் ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பா. இது மனிதன் அல்ல, பரலோகத்திலிருந்து எனக்கு அனுப்பப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். என் பிள்ளையின் திருமண காரியத்தை ஆண்டவரே நீர் வாய்க்கப்படும், ஏற்ற வரனை கொண்டு வாரும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஆண்டவரே, என் அருமையான மகனுக்கு கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை, அம்மானு கூப்பிட, அப்பான்னு கூப்பிட கொஞ்சம் மகிழ ஒரு மழலை இல்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாக கொடுப்பா. அன்னாளின் கண்ணீரை கண்டவ உன் கண்ணீரையும் கண்டு ஆசீர்வதிக்க உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணும்போதே இவளை பெற்றுக்கொண்டவன் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு அதற்காக ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷித்த விதமாய் தகப்பனே, கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு பாரத்தோடு கதறி அழுது கேட்கிற என் அன்பு மகளை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அப்பா, ஆபிரகாமை பழுகும்படியாய், ஈசாக்கை பழுகும்படியாய், பெருகும்படியாய் செய்தவ என் அன்பு பிள்ளைகளை
தகப்பனே, அவர்கள் ஜெபத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு கொஞ்சி மயில் ஒரு குழந்தை செல்வத்தை தாரும் என்று சொல்லி அவர்கள் சரீரத்தின் குறையெல்லாம் நீக்கி சத்துருவின் கிரியெல்லாம் நீக்கி உடைய பரிசுத்தாவின் வல்லமையில் இப்பொழுது கேட்கிற இந்த மழலை செல்வத்தை அவர் மடியிலே கொடுப்பீராக. அப்பா, மலடியை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுகிற தெய்வம் அப்படியே செய்து மகிழப்படும். ஏசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் நீர் கொடுக்கிறேன் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.